டாஸ்மாக் நிறுவனம் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடைபெற்று இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள். விடிய அதிமுக அரசின் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சோதனைக்கு உள்ளாகி தவித்து வருவதால் ஆட்டம் காணும் ஸ்டாலின் அரசு. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த தியாகி யார் என்ற பேட்ஜ் அணித்து வந்த நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக. கடந்த வாரம் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்த போது மட்டும் திமுகவினரை நேரலையில் காட்டத் தெரிந்த அரசுக்கு எதிர்க்கட்சியினரை மட்டும் நேரலையில் காட்டாமல் இருட்டடிப்பு செய்யும் அவலம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து சட்டப்பேரவையில் பதாகைகளுடன் கேள்வி எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்த சபாநாயகர். உண்மையை மறைக்க முயலும் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கம். ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் முறைகேடு நடைபெற்றுள்ளது குறித்து சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினால் அனுமதி மறுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி என்ற முறையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் 6 முதல் 8 வரை நடந்த சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக இடி அறிக்கை வெளியிட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பான வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அரசு சொல்வது ஏன்? டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் ஏன் விசாரிக்க கூடாது என்றுதான் பேரவையில் கேள்வி எழுப்பினோம் என எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டி. இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்திருக்க. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிரூபணமாக இருக்குது.
ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. கச்சத்தீவு யார் ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது என்று தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் மீண்டும் விளக்கம். கச்சத்தீவு விவகாரத்தை முதலமைச்சர் மறைக்க பார்ப்பதாகவும் தேர்தல் ஆதாயத்திற்காக கச்சத்தீவு குறித்து முதலமைச்சர் பேசி வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. எதோ சொல்லி மறைக்கிறார். 1974 தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது. அப்போது யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். கொடுத்தது அவர்கள். இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்க பார்க்கிறார். செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக அரசாங்கம். நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது சட்டப்பேரவைக்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான பான் பராக்கை கொண்டு வந்ததை ஸ்டாலின் மறந்துவிட்டாரா என்றும் மக்கள் கேள்வி. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஊழல் முறைகேடு குறித்த பதாகைகளை எடுத்து வந்ததற்காக ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்வது சரியான செயலா என்றும் மக்கள் கேள்வி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்க கோரி திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உச்சநீதிமன்றத்தில் மனு. திமுக எம்பி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில் எங்கே மாற்ற திட்டங்கள் போல் இதுவும் விளம்பர திட்டமாக மாறிவிடப் போகிறதோ என அஞ்சி முஸ்லீம் லீக் வழக்கு தொடர்ந்து விட்டதா என்றும் மக்கள் கேள்வி. தெம்பும் திராணியும் இருந்தால் காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தராத காங்கிரஸ் கட்சியுடன் இனி கூட்டணி வைக்க மாட்டோம் என திமுக முதல்வர் அறிவிப்பாராம். அதிமுக பொதுச் செயலாளருக்கு சவால் விடுத்த ஸ்டாலினுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கணைகளை தொடுக்கும் அதிமுகவினர். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது பெரிய கூட்டணி அமைத்த திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியவில்லை. கூட்டணியை நம்பி மட்டுமே தேர்தலை சந்திக்கும் திமுகவிற்கு 2026 தேர்தலிலும் அதே நிலை ஏற்படும் என அதிமுக ஆட்சி அமைக்கும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். திருச்சியில் அமைச்சர் KN நேருவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் நேருவின் மகன் MP அருண் மருமகள் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னையில் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான TVH கட்டுமான நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை அடையாறு MRC நகரில் உள்ள ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனங்களிலும் ரவிச்சந்திரனின் பெசன் நகர் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனை. கோவையில் திமுக அமைச்சர் KN நேருவின் மற்றொரு சகோதரர் மணிவண்ணன் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஜாம்பஜாரில் மதுபோதையில் வீட்டின் ஜன்னலை உடைத்து தனியாக இருந்த 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமி முதல் பள்ளு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கட்டிட தொழிலாளி சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சையில் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 65 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சமூகத்தை உருவாக்கிவிட்டு வெற்று பெருமை பேசுவதுதான் அப்பா என தனக்குத்தானே கூறிக்கொள்பவரின் சாதனையா என மக்கள் கேள்வி. நெல்லை அருகே விளையாடச் சென்ற 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 14 வயது சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிவு. திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் தெருவில் விளையாடக்கூட முடியாத அவல நிலையை அப்பா ஸ்டாலின் உருவாக்கிவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை மெட்ரோ ரயிலில் 21 வயது இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். சென்னை போன்ற நகரத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார் என மக்கள் கேள்வி.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் பள்ளி காவலாளி இர்ஃபான் என்பவர் மர்ம நபர்களால் குத்திக் கொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே மது போதை கணவரை கொலை செய்த மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிக்கினர். திராவிட மாடலின் ஸ்டாலின் ஆட்சியில் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே பெண்ணின் தாலியை பறித்து 5 மாத குழந்தையை கொன்ற முகமூடி கொள்ளையர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத அவலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் முன்னாள் திமுக கவுன்சிலர் நடத்தி வரும் அரசு மதுபான பார் அடித்து நொறுக்கம். ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என வீர வசனம் பேசிய அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஆட்சிக்கு வந்த பின் பார்களை அதிக அளவில் திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட கஞ்சா வழக்குகள் நிலுவையில் உள்ள கேரள இளைஞர்கள் உட்பட 4 பேர் சிக்கினர். பள்ளி கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க தவறிவிட்டு வெற்று பெருமை மட்டும் பேசுவதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திருப்பூர் ரயிலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பால்நெல்லூரில் இளைஞர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 25-26 1.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற திட்டமிட்டுள்ள திராவிட மாடல் அரசு இதில் 55,844 கோடி ரூபாய் கடன் தொகையை பழைய கடன்களை அடைக்க பயன்படுத்த இருப்பதாக தகவல். கடன் வாங்கி கடன் அடைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு தமிழகத்தின் கடன் விகிதம் 26.41% என உயர்ந்து இருப்பது ஆபத்தளிக்கிறது என நிபுணர்கள் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்க வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பிடிபட்டது. போதைப் பொருட்களை தடுக்காமல் மாணவர்களை சீரழித்து வரும் திராவிட மாடலுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என மக்கள் ஆவேசம். திருவள்ளூர் அருகே மாற்றுத்திறனாளி மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த தந்தை மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்துவதாக குற்றச்சாட்டு. புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் காவல்துறை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என மக்கள் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட கோவை கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தை தற்போது முற்றிலுமாக கைவிட்டுள்ளது திராவிட மாடல் அரசு. கோவையை திட்டமிட்டு புறக்கணிக்கும் திராவிட மாடல் அரசு சமநிலையற்ற வளர்ச்சியை விரும்புகிறதா என மக்கள் கேள்வி. சென்னை கொளத்தூர் அருகே நண்பர்களுக்குள் இருந்த முன்பகை காரணமாக ஆட்டோ ஓட்டுநருக்கு அரிவாள் வெட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னை கொலை நகரமாக மாறி வரும் அவலம். கோவையில் சக மாணவியுடன் பழகிய கல்லூரி மாணவனை கடத்தி பீர் பாட்டில், கம்பு போன்ற ஆயுதங்களால் தாக்கிய 8 பேர் சிக்கினர். மாணவர்களே ரவுடிகள் போல் செயல்படுவதால் சமத்துவம் சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை பகுதியில் சாலை அமைத்து தரக்கோரி பல முறை கோரிக்கை வைத்தும் விடியா திமுக அரசு கண்டுகொள்ளாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தராமல் ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரம் தேடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 986வது நாளாக போராட்டம். ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என உறுதியாக போராடும் மக்களை சொந்த மாநிலத்திலேயே அகதிகள் போல் மாற்றிவிட்டதுதான் திராவிட மாடலின் சாதனையா என மக்கள் கேள்வி.
சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவிகள் விடுதிக்கு பதிலாக தோழியர் விடுதி கட்டுவதற்கு பேராசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு. அப்பா பட்டப்பெயருக்கு ஆளாய் பறக்கும் விடியா ஸ்டாலின் அரசு மாணவிகளின் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்காமல் புறக்கணிப்பதுதான் உண்மையான அப்பா குணமா என ஆவேச கேள்வி. திருப்பூர் மாவட்டம் பாச்சாங்காட்டுப்பாளையத்தில் சாலையில் நடந்து சென்ற சாயப்பட்டறை ஊழியர் மீது மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திராவிட மாடலின் மின்துறை அமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வருவதால் மின்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நள்ளிரவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதிய விபத்தால் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 2 மணி நேரத்திற்கும் மேலாகவும் சீராகாததால் மக்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற விடிய அரசின் அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஊழல் வழக்குகளில் சிக்கி திணறிக் கொண்டிருப்பதால் அனைத்து துறைகளும் முழுமையாக செயல் இழந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் தகர டப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் பள்ளி மாணவர்கள் பயணிகள் அவதி. விடியா திமுக அரசு இலவச பேருந்து என பழுதான பேருந்துகளை இயக்குவதால் பேருந்து எப்போது எங்கு பழுதாகி நிற்கும் என்ற அச்சத்திலேயே பயணம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதுடன் மின்சாரம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுகவின் மின்சாரத்துறை அமைச்சர் ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து வருவதால் மின்துறை செயல் இழந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவர்களின் நலனுக்காக 2500 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று திராவிட மாடல் அரசு அறிவித்துள்ளது கண்துடைப்பு நாடகம்தான் என மக்கள் விமர்சனம். கல்விக் கடன்களை பெற்று திருப்பி செலுத்தாதோர் எண்ணிக்கை 8% கடந்துள்ள நிலையில் திராவிட மாடல் அரசு அறிவித்துள்ள திட்டத்தில் பரிந்துரைகள் தெளிவாக இல்லை என்பதால் இந்த திட்டமும் விளம்பரத்திற்கு மட்டுமே என மக்கள் ஆதங்கம். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டம் தொடக்கம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரை ஆழித்தேரை ஆரூரா தியாகேசா கோஷத்துடன் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் 2ஆம் நாள் பங்குனி உற்சவ விழாவில் சிறப்பாக நடைபெற்ற ஊஞ்சல் சேவை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் ஓலை சப்பரத்தில் சுவாமி வீதி உலா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வட இந்திய மாநிலங்களான தில்லி, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் வெப்பம் வாட்டி வதைப்பதால் மக்கள் கடும் அவதி. இன்னும் சில நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காசாவுக்கு எதிரான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 24 பேர் பலி. அமெரிக்க அதிபர் டிரம்பை இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாட்டிகனில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்ற கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ். நிமோனியா தொற்றுக்கு பின்னர் ஓய்வில் இருந்த போப் பிரான்சிஸ் 3 வாரங்களுக்கு பிறகு பிரார்த்தனையில் பங்கேற்றதால் கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் லட்சக்கணக்கானோர் போராட்டம். தொழிலதிபர் எலான் மஸ்குடன் இணைந்து நாட்டில் சமூக பாதுகாப்பு, மருத்துவ உதவி போன்ற திட்டங்களை குறைத்ததாக கூறி முழக்கத்தில் ஈடுபட்ட மக்கள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெறப்போவதாக எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த தோனி தனியார் நிறுவனம் நடத்திய பேட்டியில் இப்போதைக்கு ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என அறிவித்ததால் தோனி ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி. பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 20வது லீக் ஆட்டத்தில் மும்பை, பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. 2004ஆம் ஆண்டு வெளியாகி 3 தேசிய விருதுகளை பெற்ற ஆட்டோகிராஃப் திரைப்படம் மீண்டும் வெளியாகிறது. 21 ஆண்டுகளுக்கு பின்னர் படம் மே 16ஆம் தேதி மறு வெளியீடு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு.